மக்களே நீங்கள் வந்துட்டு இந்த பாஸ் கேம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ என்னென்னா பிஜிஎம்ஐ புதுசாக வந்திருக்கல பிஜிஎம்ஐ பப்ஜி எனக்கா இருக்கும் அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ யூடியூப்பில் போட போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ள ஏற்ற இன்ஸ்டால் பண்ண வரும்போது கிராஃப்டிங் பட்டு ஸ்டார்டிங் அப்படின்னு கிராஃப்ட் அண்ட் ஸ்டார்டிங் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். எனக்கும் ஒன்றுமே புக்கில் என்னடா இது அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு கூட கொஞ்ச நேரம் ஒன்றும் கழிச்சு வரவே இல்லை. அதுக்கப்புறம் சரி இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பேட்டரி மொபைல் இந்தியாவா அதுக்குள்ளே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வரும்போது அந்த லூட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, லூட் பாக்ஸ் வச்சு ஒரு ஜீப்புக்கு மேலே போய் உட்காந்துருக்கான். அதுதான் உட்காந்து அங்கே ஒரு பேட்டரி கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்னு போட்டு லோடிங் போட்டாங்க. லோடிங் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா லோடிங் போட்டு அதுக்கப்புறம் என்னட்டிங்கனாலும் சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அதை எல்லாத்தையும் காணும். அவன் ஜீப்பில் மட்டும் அப்படியே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் எதுவும் எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லோடிங் ஆகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்ச நேரம் வந்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லோடிங் வந்துருச்சு. சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தன் மேலே காருக்கு மேலே நின்று மிசைல், அதாவது மிசைலாக என்ன சொல்லலான்னு தெரியல. அந்த கன்று பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் அனுப்பிவிடுங்க. சின்ன யாருன்னு ஒருத்தர் மாஸ்க்கை போட்டு மண்டையில் ஃபுல்லாலாம் போட்டு கையில் ஏகே வச்சு நிற்கானுங்க 2 பேர். ஒருத்தி கார் மேலே நின்று சுடுதா துப்பாக்கி வச்சு, அது லூட் பாக்ஸ் வந்து உள்ளுன்னு தெரியா அந்த துப்பாக்கி வச்சு மேலே சுடுதா. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் பார்த்திங்கன்னா பாம்பு காரில் அடிச்சுறாடி அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் இருந்தேன். ஏற்கனவே நான் கொஞ்ச நேரம் லேண்டு வச்சுருந்தேன். இதனால் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு விட்டு என்னோட பாட்டெலாம் ஓடுது அப்படின்னு சொல்லி என்னோட கிஃப்ட் பாக்ஸில் ஏன்னா 1 அப்படின்னு கிடக்கு. அதை சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதெல்லாம் இருக்குது இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு என்னடா வருதே இருக்குது. ஏதாவது ட்ரெஸ்ஸு மிக்ஸு ஏதாவது கொடுங்கடா. இந்த கூட வருது பரவாயில்ல தேவையாது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஸ்பின் பண்ண அவ்வளோ நினைக்கிறேன். கொடுத்துறேன். கண்ணு ஸ்கின்னு கிடைக்குமா சரி கொடுத்து பார்ப்போம். கொடுத்தேன் என்ன கொடுப்பான் நல்லா கொடுங்கடா. சரினா அமௌண்ட் இருக்கு சொல்லுவா சரின்னு சொல்லிட்டு அதே நான் எடுத்துட்டு பரவாயில்ல அவன் விட்டான். என்ன என்னன்னே தெரியல. அந்த லாஸ்டாக ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு நல்லாவே இல்லை, சும்மாராக தான் இருக்குது. மேட்சுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு மேட்சுக்குள்ளே போகிறேன். காற்றுல பறந்துட்டுருக்கு. ஒரு இடமே பார்த்திங்கன்னா காற்றுல பறந்துக்கிட்டு இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ஆச்சரியமாயிருச்சு. என்னடா இது காற்றுல பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் கல்கள்லாம் பறக்குது. என்னோடது கல்கள்லாம் வருமா என்ன மேகத்தை தாண்டி பறக்குதுன்னு அந்த இடம். நம்ம கழுகே மேகத்தை தாண்டி பறக்குங்கடா. ஆனால் இருந்தாலும் இந்த இடம் இப்படி பறக்குது அதான் எனக்கு டவுட்டு. அங்கே பார்த்தோன்னே காற்றுல எல்லாம் நிற்கிது பறக்குது. அங்கே பாருங்க போட்டு கூட பறக்குது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே ஒரு போட்டு பறந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் லோடிங் ஆகுது. அதான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா வந்துருச்சு என்னடா மூஞ்சா காணும் அப்படின்னு பார்த்தா மூஞ்சா காணும் அப்படின்னு சொல்கிறேன். வந்துட்டு இவங்கடா சட்டியோட நிற்கி பேண்ட் போட்டு வாங்கடா போங்கடாடு. ஆனால் பரவாயில்ல சட்டையாவது போட்டு வந்துருக்காங்க. அவனும் சட்டியோடு நிற்கானுங்க. ஏன்னா ஃப்ளைனும் கலராக பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து ஹெலிகாப்டர் யாருப்பா வடை பார்ப்பாங்க. வடை கூட இல்லை அப்படின்னா ஹிந்திக்காரங்களோட பேசிக்கிட்டு பாருங்க. கொடியோர ஓட்டு இருக்காங்க. சரி ஏதோ ஒன்று
காற்றுல வேலைந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல நம்ம போகிறோம். விடுங்களா, நான் அன்ஃபாலோ வைப்போம். நான் அங்கே அன்ஃபாலோ கொடுத்துட்டு அசால்ட்டுக்குள்ளே கழிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு அனிமி உள்ள போகிறோம். எனக்கு கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம டீமேட் உள்ள போகிறோம். நம்ம டீமேட் உள்ள போகிறான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியுமா கிடையாது. டே என்னடா ஒன்றுமே தெரியல. ஐயோ தெரியாமல் வந்துட்டோம் போலையா. சரி வந்துட்டோம், ரூம் கிடச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீளமாடா ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் என்னமோ இந்த இதை என்னமோ தொட்டேன். திடீர்னு கெட்டின காரணம்னா அந்த இலக்கம் தொட்டேன். இந்த இலக்கம் சொல் கேட்கல. அதான் திடீர்னு கெட்டி இந்த கார் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். எங்கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, நான் வீட்டுக்கிட்ட போகிறேன். நான் இது கடை திறக்க முடியுது விட்டு சங்கக்குடி ஏறி குடிச்சிட்டேன். எப்போ கதை திறந்துருக்கு அப்படின்னு எப்போ கதை திறந்துட்டேன். நான் அப்படியே வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, பாம்பு பேக்கு அதுதான் இருந்துச்சு. திண்டாடி போயிடுறேன். பார்த்தா குளிக்க முடியல. அவருக்கு உடஞ்சிருக்கு. அதாவது கொஞ்சம் நல்லா குளிச்சிட்டான். ஹெல்மெட்டு கிடக்கு, ஹெல்மெட்டு போய் எடுத்துருவோம் சொல்லிட்டு ஹெல்மெட்டு போய் எடுத்தேன். இல்லைன்னா ஜூஸ் பாட்டில் கொடுத்துருந்தான். அந்த ஜூஸ் பாட்டில் ஜூஸ் பிடிக்கலையா. சரி ஒரே ஒரு பிஸ்டல் தான் கிடச்சிருக்கு. சரி இனி எதுவும் சுட ஆரம்பிச்சாங்கடா. இருங்கடா நானும் சண்டைக்கு வரேன். சண்டைக்கு வர போதுக்கு முன்னாடியே கதவை கொடுக்கணா இனி வந்துட போகிறான்னு சொல்லிட்டு அதனால் ஷார்ட் கன் கிடச்சதுனால நம்மளுக்கு ஒரு கவலை இல்லை. நீ ஷார்ட் கன் வச்சு அழுத்திடலாம். அப்படி தெரியல தம்பி சீக்கிரம் போய்க்கவா தம்பி. தம்பி சௌக்கியமாக சொல்லிட்டு போயிட்டு சரி தம்பி ஏதோ கோபத்தில் இருந்துக்கும். நம்ம சாப்பிட்டு லூட் அடிச்சுட்டு போயிடலாம். யாரா டீம் தானே. தண்ணி போட்டு போகிறான். சுடவே ரொம்ப நேரம் ஆகுது. இந்த வேக அதிக மண்டையில் எடுத்து பார்த்தாச்சு. என்ன ஏகே டாம்சன் போகலாம். டாம்சன் வந்துடுறாங்க. நமக்கு என்ன ரீலோட் பண்ணிக்கலாம். சுட ஆரம்பிக்கலாம். வீட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்க லூட்டை மட்டும் அடித்தேன். நம்மளே விடமாட்டான் சொல்லிட்டு ரீலோட் பண்ணிட்டேன். கதவு முன்னதான் ஒரு கதவு போட்டுறா. இல்லைன்னு பார்த்தா எனக்கு தேவையானது எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இடத்த வீடு குண்டு ஏறி குடிக்கல. வருஷம் வீடு எதுவும் வந்துடுறான். நம்ம தானே வந்தோம். ஏன்னா நீங்கள் ஒரு பில்லட் இருக்குது அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டரெல்லாம் திறந்து கிடக்குது. நம்ம டீம் கிட்ட போய் வந்துடலாம். நம்ம 3ஆம் நம்பர் ஓடுறோம். நான் போயிட்டான் போல. நமக்கு என்ன இடம் ஒன்று ஓட்ட கூட தான் அவங்க நாங்கள் ஓடுவோம். நம்ம இப்படி கூப்பிட்டு போனால் நம்மளை ஹெல்த்து குறைச்சாங்க. அது சுட்டே உரைச்சாங்க. எங்கடா இருக்கு காரு. சுட்டுட்டாங்க. இன்னும் உட்காந்துக்கிட்டே போகலாம் பார்த்தா அங்கே தான் நிற்கான். அவன் டீமோட சுட்டான் போல. ஆமாம் சுட்டான். வாங்க ஓடலாம். நீ சுட்ட சரி சொல்லிட்டு அவனை ரூட்டில் பார்த்தா எந்த சேவை எதுவும் எழுந்திரிச்சிட்டான். சரி இன்னும் திடீர்னு எழுந்திரிச்சிட்டான். வீடு வரணும். பண்ணிக்கிட்டே இருந்தான். புறதில் இருந்து இருந்துச்சு. அதை நோக்கி ஓடினேன். இருந்துச்சு அவன் சொல்லிட்டு சரி மேலே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அதிகம் பறகுது. சரி பறகு மேலே தீக்காச்சு. இங்கிட்ட ஒரு காரே இருக்குது. காரு இருக்குது. வேற பறக்க முடியுது. நான் பறந்துருச்சு சொன்னேன் இல்லையா பறக்கணும். அதனால பறந்துருச்சு.
மரத்தில் அடித்தா கீழே விழுந்துடும் போல். கீழே விழுந்துருச்சு. மரத்தில் லேசாக அடிச்சிருந்தேன். கொஞ்சம் பறக்க வைக்கேன். பறக்கவும் அடிக்கி ஒரு மரமும் செய்ய முடியும். பறந்துருச்சு. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பறக்கிறோம். வானத்தில் பறக்கிறேன்றது. ஐயா வண்டியில் கீழே போகுது. மேலே தீக்கணும். கீழே தீக்கணா? ஆனால் கீழே போகுது. நம்மளுக்கு ஒரு நேரம் போகிறோம். நாங்கள் பறக்கத்தில் பறப்போண்டா. கொஞ்சம் கீழே வச்சிடலாம். அப்புறம் கீழே எதுவுமே கம்மி தெரியல. எவ்வளோ டீமாட்டாடா வரா? நம்ம டீமெண்ட்டு ஒருத்தன் கூட பறக்கிறான். அவன் டீமெண்ட்டா எப்படின்னு தெரில. நம்ம டீமெண்ட் மேலே தான் தெரிஞ்சு அவன் நம்ம டீமெண்ட் தான். 2 பேர் பறக்கான்னு நினைக்கிறேன். ஒருத்தன் கீழே கார் ஓட்டான், இன்னொருத்தன் பறக்கான். அதில் நான் ஒன்று. நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். உடனே ஸ்ட்ரைட்டு கவுந்துருச்சு. யாரை காப்பாற்றுங்க. ஓ நோ, என்ன பண்ணுவேன்? மேலே தீக்கிற பரவாயில்ல, கட்டுப்படுத்திட்டோம். சீக்கிரம் மேலே போக முடியும். ஆச்சு வண்டிக்கு. வண்டி என்னாச்சு? அத்தனை வண்டி போச்சு. சுற்றுது. ரிவர்ஸில் கொண்டு வரணுமா? நான் அது கூட தெரில. அதுக்கு மேலே தீக்கிற மேலே தீக்கிற மரம் இருக்குது. மேலே தீக்கிற அப்படிதான் தீக்கு. ஐயோ மரம் மிஸ்ஸை ஆடிட்டேன். பின்னாடி போயிடலாம். போக முடியல. நல்லா மாட்டிக்கிட்டோம். சுத்தம். எங்கடா பண்ணி விட்டுட்டு அங்கே இருக்கலாம். வந்து என்ன ஒன்றுமே இல்லை. மெடிக்கிட்டு எதுவுமே இல்லை. வேண்டாம் மெடிக்கிட்டு அப்புறம் அதை கூட மற்ற நாக்காயிட்டோம்னா நம்மக்கிட்ட மெடிக்கிட்டு ஒன்றுமே இல்லை. போட்டலாம். பரவாயில்ல. நான் ஒரு தம்பிடிச்சு அந்த மரத்தோட தாண்டி பக்கம் பைக் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு. மசேரியாக போச்சு. அப்படின்னா காரில் போய்கிட்டு இருக்கான் போல். பறந்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சேன். இன்னும் எவ்வளோ பறந்தாலும் பார்த்தேன். இது ஒன்றும் இருக்க வாய்ப்பு. இன்னும் எதுவுமே யாருமே இல்லை. ஒரு மெடிக்கெட்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு பார்த்தேன். ஒரு ஏகே இருந்துச்சு. ஏகே வச்சு ஒன்றையும் ஓகே, காசு இருக்குது. காசு எடுத்துக்கலாம். வட்டிலும் இருக்கா? எல்லாம் வந்துட்டோம். நினைக்கிறேன் அவன் வந்துட்டோம். மச்சி பார்த்தீங்கன்னா உருகிடு. இட்லி தோசை இருக்கு. ரெடி எடுத்து கொடுத்துட்டான். இது மட்டும் பத்தாது. இப்படிங்கிறது ஃபுட்டு இருக்குது. சரி இந்த பானை தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானை பேக்கு எடுத்துட்டேன். இது இருக்குது. இது எனக்கு ரொம்ப முக்கியம். ஜோனில் மாட்டிக்கணும். ஜோனுக்கு வெளியே மாட்டிக்கிட்டோம்னா போட்டு வீடுன்றது. ரொம்ப நன்றி. ஓகே, ஜோனுக்கு வெளியே மாட்டி விட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது அந்த இதை போட்டுக்கலாம். எப்படின்னா மெடிக்கிட்டு ஃபுல்லாக ஏறிடும். ஓகே, இதுக்கப்புறம் நீரே நமக்கு தேவைப்பட எதுவுமே இருக்காது போல். ஆமாம், எதுவுமே இல்லை. நிறைய கீச்சிருவோம். அது சொல்லிட்டு ஒரு நம்ப அடிச்சு இந்த வீடை காலி பண்ணாச்சு. அடுத்தது பச்சை இருக்கிற வீட்டில் வந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதாக தான் போகணும். ஏன்னா இதுன்னு என்ன பண்ணுறப்பா, மெடிக்கேட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. மெடிக்கேட்டு இல்லை. ஆப்பம் சுற்றி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். குப்பை எடுத்துக்கலாம். நல்லா டொமேட்டோ சுற்றுலாம் ஊற்றி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.